இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகாபலிபுரம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மகாபலிபுரம் கிட்ட என்ட்ரு ஆகும்போதே இந்த மாதிரி ஒரு பெரிய பில்லர் இருக்கும். அதை தாண்டி உள்ளே போகணுன்னா முகுந்தநாதர் டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிவன் கோவில். இது ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து இந்த மாதிரி சிவனும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கைலாய தரிசனமும் இருந்தது. மகாபலிபுரம்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கற்சிற்பங்கள் தான். கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு டேர்னிங்கில் இந்த மாதிரி பெரிய பாறையில் ஃபுல்லாக குட்டி குட்டி சிற்பங்கள் வந்து செதுக்கியிருந்தாங்க. அது முடிச்சுட்டு டேரெக்டாக 5 ரதம் போயிட்டோம். அந்த இடத்துல என்ட்ரி டிக்கெட் 40 ருபீஸ். நீங்கள் ஒரு டைம் டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்டையே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பிளேசஸில் கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோன்னா ஒரு ரதத்தையும் கீழே வந்து அது என்ன ரதம்னு போட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயிலும் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டைமில் ஒவ்வொரு ரதமுமே ஒரு கோவிலாக இருந்திருக்கு. இங்கே வந்து கோவில்கள் இருக்குது, பட் உள்ளே வந்து கருவறையில் சாமி கிடையாது. ஒரு கோவில் வந்து சிவன் கோவிலாகவும், இன்னொன்று பெருமாள் கோவிலாகவும், இன்னொன்று முருகர் கோவிலாகவும், அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒரு கோவிலாக இருந்திருக்கு. அதுக்கான சான்றாக வந்து இங்கே நந்தி இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பெரியசாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மண்டபம் வந்து உள்ளே பெருமாள் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். முருகர் கோவிலுக்கு பக்கத்துலேயே யானை இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரதமுமே வந்து ஒரு கோவிலை டிஃபைன் பண்ணி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே போனீங்கன்னா பொறுமையாக ஒவ்வொரு அதில் இருக்க வேலைப்பாடுலாம் பார்த்துருவாங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இது முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்த இடம் மகிஷாசூரனி மண்டபம். இது வந்து ஒரு குட்டி மலை மேலே அமைஞ்சிருக்கு. அந்த மலையிலேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லைட் ஹவுஸ் தெரியும், நெக்ஸ்ட்டு வந்து பீச் தெரியும். ரெண்டுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் படிக்கட்டுகள் வந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி தான் இருக்கும். மேலே ஏற கொஞ்சம் நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் படிக்கட்டுகள். இது வந்து படிக்கட்டுகளாக கட்டியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த மலையிலேயே வந்து குடஞ்சி உங்களுக்கு வந்து சின்ன படிக்கட்டுகள் மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருப்பாங்க. இது வந்து அந்த 5 ரதம்லே இருக்கக்கூடிய இடம். இதில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்க் இருக்குது. இதை பார்த்துட்டு நீங்கள் அந்த பார்க்கை கூட போய்ட்டு பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு கூட நீங்கள் அடுத்ததாக அந்த மகிஷாசூரனி மண்டபம்க்கு போகலாம். அதில் மேலே அந்த மண்டபம்லாம் பார்த்துட்டு சுற்றி வந்து உங்களுக்கு ஈஸியாக வியூ தெரியும். அந்த ஒரு லேக் மாதிரி இருக்கும், அந்த வியூ தெரியும், பீச்சோட வியூ தெரியும், லைட் ஹவுஸ் வியூ தெரியும். இது எல்லாமே பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தீங்கன்னா அந்த மண்டபம் இருக்கும். அது ஃபுல்லாகவே வந்து நிறைய உங்களுக்கு சிற்பங்கள்லாம் செதுக்கியிருப்பாங்க. இதுதான் நான் அந்த சொன்னேன் இல்லைங்களா, செகண்ட் ஸ்பாட்டு. அதில் மேலே இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்கும். அந்த மேலேருந்து பார்க்கும்போது பீச் தெரியும், லைட் ஹவுஸ்லாம் தெரியும். இது வந்து அந்த மண்டபத்தோட பின்பகுதியில் இருக்கக்கூடிய சிற்பம், யாழி சிற்பம் தெரியும். இந்த மாதிரி பெரிய கல்லும் இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது தெரியும். ரொம்ப அழகாக இருந்தது. இது மேலே ஏறி பார்க்கும்போது நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் இது மேலே ஏறி பார்த்துட்டு வாங்க. இந்த வியூ ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இந்த மண்டபம் மகிஷாசூரனி மர்தினி மண்டபம். இதில் தான் இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் வந்து செதுக்கியிருந்தாங்க. இதுவும் பார்க்க ரொம்பவே அற்புதமாக இருந்தது. உள்ளே வந்து சிவனோட கைலாய தரிசனம் இருந்தது. அதை முடிச்சுட்டு நீங்கள் லைட் ஹவுஸில் மேலே ஏறி பார்த்துட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து போன இடம் வந்து அர்ஜுனன் தபசு. அர்ஜுனன் தபஸுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணர் மண்டபமும் இருக்கும். அங்கே கிருஷ்ணரை பற்றின எல்லா அந்த புராண கதைகள்லாம் அங்கே வந்து சிற்பங்களாக செதுக்கியிருப்பாங்க. அந்த அர்ஜுனன் தபஸ்லேயும் பார்த்திங்கன்னா தேவர்களும் முனிவர்கள் அந்த மாதிரி எல்லாரோட அதே மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸு அந்த மாதிரி அதில் இல்லாததே இருக்காது. அந்த மாதிரி மைனூட்டாக ஒரு சின்ன சைஸ் சிற்பத்துலேருந்து ரொம்ப பெரிய சைஸ் சிற்பம் வரைக்கும் எல்லாமே செதுக்கியிருப்பாங்க. போனீங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு டீட்டெயிலிங்லேயும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த இடம்லாம். அது வந்து அர்ஜுனன் தபஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் அந்த பிளேஸு. ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்குது. ரோட்டில் இருந்து அப்படியே ரொம்ப பக்கமே ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி போர்ட்ஸும் வச்சுருக்காங்க. நீங்கள் படித்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரிஞ்சது இல்லையா, அந்த அர்ஜுனன் தபசு அதை ஒட்டின மாதிரியே இந்த பிளேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அந்த வெண்ணெய் உருண்டை பாறை இருக்கும் இல்லையா, அங்கே போய்க்கோங்க. அங்கே போயிட்டு அந்த பிளேஸ் ஃபுல்லாமே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால
போகும்போது தண்ணி கொண்டு போங்க. ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அடுத்தடுத்த பிளேஸ் பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறமா அந்த அர்ஜுனன் தபஸுக்கு அப்படியே எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய கோவிலையும் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஒரு 1 டே உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.